புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸோட ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறேங்க. ஸோ ஒரு குட்டி ட்ரைபாடில் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் தான். ஸோ ஃபேன் காற்றுக்கு லைட்டாக ஆடும், இருந்தாலும் ஆப்பிளோட அல்காரிதம் ஏஎஸ் ஒர்க் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேக்ஸ் எல்லாத்தையுமே அதை ரெடியூஸ் பண்ணிவிடும், நல்லிஃபை பண்ணிவிடும். எஸ் ரைட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் சைக்கிள் வாங்கணும்னு ஒரு நண்பர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாரு, வெயிட் லாஸ்க்காக அப்படின்னும் போது நீங்கள் வந்து எம்டிபி போகிறது பெட்டர் ப்ரோ. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எம்டிபி வே பெட்டர். நம்ம ஊரில் ரோடு வந்து கொஞ்சம் கோளாறு தான். 2 சைக்கிள் தான் வந்து லோக்கலில் நல்லா ஓட்டலாம். ஒன்று எம்டிபி, இன்னொன்று வந்து ஹைப்ரிடு. ரோட் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறமோ இல்லாட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னும் போது இந்த இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இல்லாட்டி ஈசிஆர் இங்கெல்லாம் போய் ஓட்டும் போது ஜாலியாக ஓட்டலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் லோக்கலில் ஓட்டும் போது கொஞ்சம் கடியாக இருக்கும். அதுவும் அன்ஈவன் சர்ஃபேஸு, ஒரு மாதிரி கொஞ்சம் பள்ளம் மேடு இப்படிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கடியாக இருக்கும். பட் இந்த வியர் அண்ட் டயர் கான்செப்ட்குள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு நீங்கள் ஏதாவது எம்டிபி வாங்கினீங்கன்னா இனிஷியலாக அது போதும். அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறேன். அதனால் இதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரொட்டீன் எனக்கு செட் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். ஸோ எல்லாமே நான் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த பட்ஜெட் சைக்கிள்ஸ் இஸ் மோர் தென் எனஃப் ப்ரோ. ஒரு 6,000 ரூபாய் 8,000 ரூபாய் அந்த மாதிரியான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கலாம். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் என்னால் பார்க்க முடியுது. அதுலேயும் வந்து 27.5T எம்டிபிஸ் பார்க்க முடியுது. அதையும் கூட வாங்கலாம். ரேட்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்ஸ்டலேஷனுக்கு வந்து யாராவது வருவாங்க, ஸோ அதையும் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்குறது சில சமயங்களில் இருக்கலே பெரிய பெனிஃபிட் இருக்குன்னா வாங்குங்க. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ அதே சைக்கிள் லோக்கல் ஷாப்லேயும் கிடைக்குது. ஆனால் அங்கே 10,000 ரூபாய், பட் ஆன்லைனில் வாங்கினா 7,500 ரூபாய் அப்படின்னா 2,500 ரூபாங்கிறது பெரிய விஷயம். இன்ஸ்டலேஷனுக்கு சப்போஸ் ஒரு 300 500 ரூபாயோ கேட்குறாங்க அப்படின்னும் போதும் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஸோ அப்போ ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா, அந்தளவுக்கு ஏதாவது வேல்யூ கிடைக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஆஃப்லைன்லேயே வாங்கிக்கோங்க. நியர்பை ஷாப்பில் வாங்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சைக்கிள் ஆர்டர் பண்ணும்போது சைக்கிளோட சேர்ந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டரு இல்லாட்டி வேறு ஒரு சில ஆக்சசரிலாம் கொடுத்துருவாங்க. அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணாமல் சில சமயங்களில் அதை வந்து ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுப்பாங்கன்னு வைங்களேன். பட் இதெல்லாம் நம்ம வந்து ஆன்லைனில் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் வருதா, கூடவே சைக்கிள் கூடவே வருதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அண்ட் உங்கள் ரொட்டீன் செட் ஆகிடுச்சு. ஒரு வருஷம் நீங்கள் தொடர்ந்து ஓட்டிட்டீங்க, இல்லாட்டி 6 months ஓட்டிட்டீங்க, இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னும் போது தான் உங்களுக்கு இந்த 29T பேஸ்டு எம்டிபி. ஸோ இல்லாட்டி 27.5 இஸ் ஆக்சுவலி குட்டு. பட் அதிலே கியர் பேஸ்டு போகலாம். அப்புறம் ஹைப்ரிட் சைக்கிள்ஸும் போகலாம். ஹைப்ரிட் சைக்கிள்ஸ் வந்து டயர்ஸ் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். 700C. ஸோ இதில் ஜோக் என்னென்னா 29T எம்டிபிஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த எம்டிபியை நம்மளால் ஹைப்ரிடாக கன்வெர்ட் பண்ண முடியும். சைக்கிளிங் வந்து ஒரு பெரிய, அது இன்னும் வித்தியாசமான ஸ்போர்ட்டுங்க. நார்மலாக ஓட்டுற கதையை விடுங்க, அது ஒரு ஸ்போர்ட் மாதிரிலாம் பார்த்தா இன்னும் கதை வேறு. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இறங்கும்போது, இப்போ ஒன்றுங்க வீட்டில் நீங்கள் சாதாரணமாக டென்னிஸ் பால் கிரிக்கெட் பேட் வாங்கி அதை வச்சு விளையாட போகிறீங்கன்ற வரைக்கும் உங்களோட செலவுலாம் கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் ப்ரொஃபஷனலாக கோச்சிங்குள்ளே போகிறீங்க, கிரிக்கெட்டை வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நான் கையாள போகிறேன் அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செலவு பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே செலவு இன்வால்வ் ஆகும். சைக்கிளிங்லேயும் ஆகும், பேட்மிண்டன்லேயும் ஆகும். ஸோ எல்லாத்துலேயுமே செலவு வந்து கொஞ்சம் நம்ம அடுத்தடுத்த லிமிட்ஸுக்கு புஷ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா என்னடா இது இப்படி சொல்கிறானே நினைக்காதீங்க. கேஷுவலாக சைக்கிள் ஓட்டுற வரைக்கும் செலவு இல்லைங்க. பட் நீங்கள் வந்து அடுத்தடுத்து இப்போ 25,000 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் பார்த்தேன், அது பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா அந்த சைக்கிள் வாங்கினீங்கன்னா அதில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதிலே மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 65,000 70,000 அந்த மாதிரிலாம் போக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த வியர் அண்ட் டயர் வந்து எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரிம்மு பெண்ட் ஆகிறது, ஸ்போக்ஸ் உடையிறது, அப்புறம் மெயின்டெனன்ஸ் சரியில்லை அப்படின்னா அதை லூப்லாம் வாங்காமல் விட்டுருந்தீங்கன்னா செயின் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் அடி வாங்கும். இதில் ஹைலைட் என்னன்னா, கியர் செட் எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான கியர் செட்டோ அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ் வரும். மைலேஜ்னா எப்படி சொல்கிறேன்னா, ஒரு தடவை மாற்றினாலே 15,000 கிலோமீட்டர் அப்படிலாம் கூட ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் த கியர் செட்டை பேஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி அதுக்கு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் உள்ள ஆட் ஆகுங்க. ஸோ ஆக மொத்தம் பேசிக்காக நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்க போகிறீங்க அப்படின்னா எம்டிபி இஸ் குட். அதுவும் என்ட்ரி லெவலில் குட். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் கம்யூட் எல்லாத்துக்குமே நான் இதான் எடுத்துகிட்டு போகிறேன், எம்டிபிலேருந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகலான்னு பார்க்குறேன், கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட் கெயின் பண்ணணும்னு பார்க்குறேன், ஹைப்ரிட் இஸ் குட். இல்லை ப்ரோ எல்லாமே ஓட்டி பழகிட்டேன் ப்ரோ, எனக்கு இப்போ நல்லாவே எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டேன். அதை எப்படின்னா, பேசிக்காக ஒரு சைக்கிளிங் அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது நான் பிகினர்லேருந்து இப்போ இன்டர்மீடியேட் தாண்டிட்டேன். இன்டர்மீடியேட்ன்ற கம்ஃபர்ட் எனக்கு தெரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. அப்படின்னும் போது நீங்கள் அடுத்து ரோட் பைக்ஸ் இதெல்லாமும் ட்ரை பண்ணலாம். பட் ரோட் பைக்ஸ் யாருனாலும் வாங்கக்கூடாதுன்னா அப்படி இல்லை. ஸோ அதோட லுக்கு,
அதில் நம்ம கெயின் பண்ணக்கூடிய ஸ்பீடு. பர்சனலாக எனக்கும் அப்படி தாங்க ஆர்வம் வந்தது. எங்கள் அண்ணனோட ஸ்காட் நான் யூஸ் பண்ணேன். அப்புறம் நம்ம ராகவன் கிட்டேருந்து சன்கிராஸ் வாங்கினேன். அது ஒரு சிங்கப்பெண் குறுக்க புந்து உடச்சி விட்டனால இன்னும் நான் அதை ரெடி பண்ணாமல் வச்சுருக்கேன் சன்கிராஸு. ஸோ அந்த மாதிரி ரோட் பைக் வந்து ஒரு மாதிரி அது வேறு லீகு, வேறு மாதிரி இருக்கும். பட் லோக்கலில் ஓட்டும் போது என்ன ஆகும்னா, அங்கங்கே நம்ம ஆளுங்க தான் திடீர்னு இப்போ இல்லைங்க, இங்கேருந்து நான் மத்திய கைலாஸ் வரைக்கும் போகிறேன் அப்படின்னு வைங்களேன், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து அந்த ஓஎம்ஆர்லேயே ஒரு ஏரியாவில் மட்டும் கேபிள் கனெக்ஷன் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தார் ரோடு ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஒரு 15 சென்டிமீட்டர் ஒய்டுக்கு ஓட்ட போட்டு திரும்ப அதை வந்து மூடிருப்பாங்க. அது சரியாக உங்களுக்கு தான் தெரியுமே, சரியாக மூடினாலும் அது அப்படியே அமுங்கி கீழே போயிடும். அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். இந்த மாதிரி கேப்லலாம் வந்து நான் ரோட் பைக் எடுத்துகிட்டு போய் டம்முன்னு விட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப ஹை அண்ட் ப்ரீமியம் லைனில் இருக்கக்கூடிய ஒரு சில ரோட் பைக்ஸ் தாங்கும். கொஞ்சம் என்ட்ரி லெவல் ரோட் பைக்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரண்ட்டில் அதாவது வீல் வந்து பெண்டாக ஆரம்பிச்சிடும். அது ஒரு தலைவலி. திரும்ப வீல் பெண்ட் எடுக்கிறதுக்கு சர்வீஸ் போகணும், ஸ்போக்ஸ் உடஞ்சிருந்தா ஸ்போக்ஸ் மாற்றணும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் ரொம்ப அதிகமாக சொல்கிறேன். இன்னொன்று, இதில் இன்னும் ஆக்சசரிஸ் ரொம்ப அதிகம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு சீட்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த கம்ஃபர்ட் கிடச்சா தான் நீங்கள் ரெகுலராக சைக்கிள் ஓட்டுவீங்க. ஸோ அதுக்காக சொன்னேன். அப்புறம் மீ பேண்ட் வாங்கலாமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. மீ பேண்ட் 6 பேண்டில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸை நான் சொல்லிடுறேன். பேண்டு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். பட் பேண்ட் வந்து இப்போ நம்ம ஊரில் 4000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு சில சைட்டில் கிடைக்குது, இல்லாட்டி அப்ராட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க மூலமாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட, பேண்டை பொறுத்த வரைக்கும் லிமிடேஷன்ஸ், ஸ்பீக்கர் கிடையாது, அது யாரும் எதிர்பார்க்கல அப்படின்னா வெல் அண்ட் குட். இப்போலாம் வந்து டிஸ்பிளேயே இல்லாத பேண்டை நோக்கி தான் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ராக்ஷன் லெஸ்ஸாக இருக்கணும்னு. அதுவும் கரெக்டு தான். சில சமயங்களில் வந்து டேட்டா டிஸ்பிளே ஆகும்போது அதுவே ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக அமையும். இப்போ என்னோடய நான் சைக்கிளிங்கில் ரொம்ப ப்ரைமில் இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, 5 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து என்னோட அமேஸ்ஃபிட் வாட்ச் வந்து எனக்கு நோட்டிஃபை பண்ணும். இந்த 5 கிலோமீட்டர்ஸ்க்கு உன்னோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 23 அப்படின்னு காட்டுதுன்னா, அடுத்த 5ல் நான் வந்து 25 அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணுவேன். என்னோட லிமிட்ஸை நானே ஃபோர்ஸ் பண்ணுவேன். அந்தளவுக்கு கிரேஸியாக ஓட்டின காலங்களும் உண்டுங்க. அதுக்கேற்ற மாதிரி ரோடும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ நானும் நல்லா இல்லை, ரோடும் நல்லா இல்லை, ரெண்டுமே பிரச்சனையில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டிஸ்பிளே இருந்ததுன்னா தான் அந்த டேட்டா நான் லைவாக பார்க்கும்போது சில விஷயங்களை நான் மோட்டிவேட் பண்ணும். 1 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ண வைக்கலாம். ஒரு கிலோமீட்டரும் நீங்கள் என்ன ஸ்பீடில் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லிமிட்ஸ் புஷ் பண்ணலாம். அண்ட் டிஸ்பிளே இருக்கிற வாட்சில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, வாட்சோ இல்லாட்டி பேண்டோ ஏதோ அதில் வந்து நீங்கள் நிறையா மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் உள்ளே ஆட் ஆன் பண்ணலாம். இப்போ நான் சைக்கிளிங் போகிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே நானே மல்டிபிள் கோல் செட் பண்ணலாம். கண்டினியூஸாக 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு எனக்கு நோட்டிஃபை பண்ணு. அப்புறம் வந்து என்னோடய ஹார்ட் ரேட் வந்து 135 அண்ட் அபவ் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நோட்டிஃபை பண்ணு. 125 வந்ததுன்னா புஷ் பண்ணுறான்னு எனக்கு ஞாபகப்படுத்து. என்னோட சைக்கிளிங் ஸ்பீடு வந்து மினிமம் 20, மேக்ஸிமம் 25 இந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருந்தால் அது அமைதியாக இருக்கும். சப்போஸ் 25 தாண்டி 30 கிட்டலாம் போகிறோம் அப்படின்னும் போது ரெடியூஸ் யுவர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி வந்து நம்ம 18ல் ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னா இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்பிளே இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கரில் பெட்டர். சரி, ஆனால் பேண்டோட டவுன் சைட் சொல்கிறேன்ல, அது என்னென்னா பேண்டால் ஸ்டாண்ட் அலோனாக சரியாக செயல்பட முடியலைங்க. இப்போது வெயிலில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாலும் அதால் வந்து இந்த டெம்பரேச்சரை தாங்க முடியல. சரி, அது பேண்ட் வந்து நான் ஹுவாவே பேண்டும் பார்த்துட்டேன், ஷாமி பேண்டும் பார்த்துட்டேன். ரெண்டுத்துலேயுமே வந்து வெயில் டேரக்ட் சன்லைட்டில் 1 PM இந்த மாதிரியான டைம்லலாம் வெளில எடுத்துகிட்டு போகும்போது ஏதாவது டாஸ்க்கு கொடுத்தோன்னா அதில் தாங்க முடியல. ஷாமி பேண்ட் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஹுவாவே பேண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, என்னால் இந்த டாஸ்க்லாம் இப்போ பண்ண முடியாது, ஹீட் டிடெக்டட் அப்படின்னு சொல்லும். ஆனால் பேண்டை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா வார்மாக தான் இருக்கும். ஹுவாவே பேண்டும் வார்மாக தான் இருந்தது, ஷாமி பேண்டும் ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் தான் இருந்தது. பட் அது அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஆப்ரேஷனல் டெம்பரேச்சர் தாண்டி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது. ஸோ இது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, டிவைஸோட கனெக்ட் ஆகாமே ரொம்ப நாள் இருந்ததுன்னா, இப்போ இந்த வாட்ச்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், டிவைஸோட கனெக்ட் ஆகி ஒரு 3-4 நாள் இருக்குங்க. 4 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு, அதுக்கும் மேலே ஆயிருக்கும். சொல்லப்போனால் இங்கே தான் இருக்கான் அந்த பையன். அவனை பிடிச்சி அடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் டிவைஸோட கனெக்ட் ஆகி சிங்க் ஆவான்னு நினைக்கிறேன். அவனை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன்னா சரி, இவனோட பேர் பண்ணிவிடுவோம். அதையும் பண்ணலாம். ஜெப்பாப் லாகின் பண்ணுன்னு வைங்க. எவ்வளோ நாள் ஆச்சு சிங்க் ஆகி அப்படிங்கிறதுக்கு நான் அந்த வாட்சில் ஆச்சு அந்த ஃபோனில் காமிச்சா பெட்டராக இருக்கும். சரி, ஓகே, 1 வீக் மேலே ஆகிடுச்சிங்க. எப்படி நான் சொல்கிறேன்னா, அந்த ஏஜிபிஎஸ் டேட்டா, உங்களுக்கு அசிஸ்டிவ் ஜிபிஎஸ் டேட்டா வந்து எப்பயுமே ஃபோன்லேருந்து பேசிக்காக எடுத்து அதுக்கப்புறமா இதில் இருக்க ஜிபிஎஸ்ஸை அது வந்து பொசிஷன் பண்ணிக்கும். ஸோ அப்போ ஃபோன்லேருந்து ஃபஸ்ட்டே ஒரு டேட்டா எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து அது மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து அது ஜிபிஎஸ் டேட்டா லொக்கேஷன்ஸ்லாம் ஃபெச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஜிபிஎஸ் இருக்கக்கூடிய வாட்சஸில். ஸோ அப்போ அந்த டேட்டா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னு வைங்களேன். அதே மாதிரி ஃபோனோட சிங்க் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இல்லாட்டி எதுவும் பண்ணலை அப்படின்னும் போது பேண்ட் என்ன பண்ணுதுன்னா கோளாராக பிஹேவ் பண்ணுது. பேண்டில் வந்து இப்போ நார்மலாக நம்ம ஊரில் டைம் 10 AM அப்படின்னா பேண்டில் பார்த்தா காலையில் 5 மணிலாம் காட்டிக்கிட்டு இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள். ஸோ ரிலையபிலிட்டி ஸ்டாண்ட்ஸில் வரும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் கண்டினியூஸாக பேண்டையும்
ஃபோனையும் கனெக்ட் பண்ணியே வச்சுருந்தீங்கன்னா பேண்ட் ஓரளவுக்கு சிங்க்ரோனைஸ்டாக வேலை செய்யுமே தவிர, அப்படி இல்லைன்னா இதுலேயும் கோளாறு இருக்குது. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு மீ பேண்டு நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் மீ பேண்டை காட்டிலும் ரெட்மி வாட்ச் மூவ் இல்லாட்டி ரெட்மி வாட்ச் 5 லைட் ஏன் நான் போகக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரெட்மி வாட்ச் 5 லைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 3500 ரூபாய்க்கு இப்போ கிடைக்குது. 3500 ரூபாய்க்கு அதில் நேட்டிவாகவே ஜிபிஎஸ் இருக்குது. நான் தனிப்பட்ட முறையில் அப்போ ஃபோனில் நான் எல்லா பர்மிஷனும் ஆல்வேஸ், இப்போ இந்த ஆப் வந்து பேக்ரவுண்டில் ஆல்வேஸ் ஓடினா தான் அதுக்கு வந்து இந்த பர்மிஷன் இருக்கும். அப்போ தான் வந்து அந்த ஆப் வந்து பேண்டோட இல்லாட்டி வாட்சோட சிங்க்டாகவே இருக்கும். ஜிபிஎஸ் இல்லாத நேரத்தில் நேட்டிவாகவே வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கரில் ஜிபிஎஸ் இல்லைனா அது ஃபோன்லேருந்து தான் ஜிபிஎஸ் டேட்டா எடுக்கணும். ஸோ அதுக்கு சொல்கிறேன், ஜிஎன்எஸ்எஸ் அப்படின்னு போட்டு அது வந்து டேட்டா எடுத்து அதுக்கப்புறம் அதை பொசிஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் மானிட்டர் பண்ணும். ஆனால் ஸ்டாண்ட் அலோனாக பண்ணுதானே கிடையாது இல்லை. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அப்போ ஸ்டாண்ட் அலோன் மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ், எமர்ஜென்சிக்கு எப்போயாவது கால், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இந்த வாட்சுக்குள்ளே போகும்போது பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் ரெட்மி வாட்ச் 5 லைட் அதை நீங்கள் ப்ரிஃபரபிளி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. கேலக்ஸியில் ஃபிட்டு 3 அது இருக்குது, அதாவது பேண்ட் இருக்குது. அது ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்ததுங்க. பட் அதுலேயும் வந்து ஜிபிஎஸ் கிடையாது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான பேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எய்தர் இப்போ மாடர்ன் பேண்ட்ஸ்லாம் 10,000 15,000க்கு டிஸ்பிளே இல்லாமல் வருது. ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் இருக்குது. ஸோ அந்த பேண்ட் ஒரு பக்கம், டிஸ்பிளே இருக்கிற பேண்ட்ஸ் இன்னொரு பக்கம். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுங்களால் தனிப்பட்ட முறையில் செயல்பட முடியாது. டிஸ்பிளே இல்லாத பேண்டெல்லாம் ஏஐ அல்காரிதமில் வேறு ரன் ஆகுது. இப்போ டிஸ்பிளே இருக்கிற பேண்டாவது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நடந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது வாக்கிங் டிடெக்டட், நான் ரெக்கார்ட் பண்ணட்டுமா ட்ராக் பண்ணட்டுமான்னு கேட்கும். இப்போ மீ பேண்டாக இருக்கட்டும், ஹானர் பேண்டு, ஹுவாவே பேண்டு, சாம்சங் பேண்டு. இப்போ சைக்கிள் ஓட்டுற மாதிரி அதுக்கு ஃபீல் ஆச்சு. சில சமயம் வண்டி ஓட்டும் போதே சொல்லும், நீ சைக்கிள் ஓட்டுறியான்னு கேட்கணும் இங்கே. பட் இந்த ஆட்டோ டிடெக்ஷன்லாம் இருக்கும். இது அந்த பேண்டு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னே நமக்கு தெரியாது. டிஸ்பிளே இல்லாத பேண்ட் என்ன ஆகும்னா, அக்யூரசி இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருந்ததுன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு பதில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கூட சைக்கிள் ஓட்டின மாதிரி எனக்கு தெரியுது, உன் ஹார்ட் ரேட் லைட்டாக எலிவேட் ஆயிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி ஏஐ ஒர்க் அவுட் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இஷ்டத்துக்கு டிடெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஃபோனுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். இந்த இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணேன், இந்த இப்போ ஒரு 2 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணேன், இப்போ படி ஏறிட்டு இருக்கீங்கன்னா ஹார்ட் ரேட் எலிவேட் ஆகும். ஸோ அதையும் ஒரு ஒர்க் அவுட் அதை எடுத்துக்கும். ஸோ இதெல்லாமே கூட நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா, ஆப்பில் போய்ட்டு ரொம்ப அதிகமாக கால்குலேட்டிவாக பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் போய் பேட்மிண்டன் ஆட போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி ஜிம் போகிறீங்க, இல்லை ரன்னிங் போகிறீங்க, எது போகிறீங்கனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் அது அப்சர்வ் பண்ணும். ஸோ ஹார்ட் ரேட் எலிவேஷன் இருக்குது, ஏதோ பண்ணுறான், மூவ்மெண்ட் ஃபீல் ஆகுது, அதுக்கப்புறம் அது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும். பட் இதே உங்களோட வாட்சோ இல்லாட்டி வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அதுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் தானே இன்புட்டே கொடுக்க போகிறீங்க. ஆட்டோ டிடெக்ஷனுங்கிறது வேறு. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இப்படி ஓன் பண்ணிட்டு ரைட்டரா நான் ஓட போகிறேன்டா அப்படின்னு தட்டி விட்டுருவீங்க. அது உடனே ஜிபிஎஸ் ஃபெச் பண்ணி பொசிஷன் பண்ணிவிடும். இப்போது ஃபஸ்ட்டு செகண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்கிற நேரத்துலேருந்தே அது ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் பேண்டு வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பேண்டை வந்து பேசிக்காக யூஸ் பண்ண போகிறேன் ப்ரோ, வெறும் ஸ்டெப் கவுண்ட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன், தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை சும்மா ஸ்லீப் ட்ராக் பண்ணுறதுக்கு ஓகே யூஸ் பண்ணுங்கள். பட் ஃபோனோட எப்போயுமே ப்ராப்பராக சிங்க் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. ஸோ இதையும் சொல்லணும்னு நினச்சேன் ப்ரோ. ரைட்டு. அப்புறம் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்திருந்தேன், அந்த கமெண்ட்டோட நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆமாங்க, M47 ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அப்புறம் திரும்ப இப்போ நார்மலாக 25,999 அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கே வந்துருச்சு. அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு திகில் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஆனால் என்ன 6128 8128 தான் இப்போ ஸ்டாக் இருக்குது M47. பட் 826 காணும். ஸோ அது ஒன்று. அப்புறம் இது இப்போ தாங்க பார்த்தேன், 8 நாள் முன்னாடி வெங்கட் குரு அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணி போட்டிருந்தாரு. 3A Pro இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சூப்பராக ப்ரோ 30,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருந்திருக்கு. 8256 சீரியஸாக வேறு லெவல். நல்லா யோசிச்சு பாருங்கள், 3A Pro எங்கே இருக்குது, நத்திங் 4B எங்கே இருக்குது. 4B இருக்கிற அந்த ப்ரைஸுக்கு 4B கார்டு ஆஃபரோட சேர்த்து தான் 30,000க்கு வாங்க முடியும். 3A Proலாம் எப்போயாவது ஸ்டாக் வந்ததுன்னா செல்லரை மட்டும் தயவுசெய்து வெரிஃபை பண்ணிட்டு தட்டி தூக்கிடுங்க. வேறு லெவல் ஒர்த் 30,000 ரூபாய்க்கு 8256. ஸோ அதனால் அதுவும் மாஸ், அதையும் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசு அப்படிங்கிற நண்பர் வந்து I too have a S25 Edge. I got it for 60K. It feels good taking it to office daily. At home, I have a Tab S9. Okay, for entertainment purpose. I only charge it once a day, but with wireless charging in the car, the phone gets hot. Android Auto is on and charging is very slow. Is there any solution for this? இல்லை. ஒயர்லெஸ் சார்ஜிங் நம்ம நட்பு வட்டாரத்தில் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிறது என்னென்னா, வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் சைனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 வாட் ஏர்வுக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பின்னாடியே ஃபேனு, அத்தனை ஃபேனு, கூலிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை வச்சு தான் அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கே அப்போ தான் நம்மளை கூட்டு போக முடியும். ஒன்று ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் வார்ம் ஆகும். இன்னொன்று உங்களுக்கு வந்து ஃபோனு ஒரு பக்கம் ஹீட் ஆகும். இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு எனர்ஜி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது ஒரு வித்தியாசமான ஃபார்மில் ஒயர்லெஸ்ஸாக போகுதுங்க.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா பார்ட் ஆஃப் த எனர்ஜி வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். வேஸ்ட் வந்து எந்த வழியில் போகும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஹீட்டு அது வழியே நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னு நினச்சா காரில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒயர் போட்டுடலாம் ப்ரோ. 25 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா S25 எட்ஜி ரொம்பவே கூலாக காமாக ஜாலியாக சார்ஜ் வரும். அதுவும் காரில் உங்களுக்கு ஏசி வர நீங்கள் எப்படியும் போட்டிருப்பீங்க. ஸோ அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒயர்டு இஸ் வே 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 பெட்டர். என்றைக்குமே ஒயர்டு தான் மாஸ். ஏர் சார்ஜுன்னு சொன்னாங்க, அது எப்போ வரப்போகுதுன்னு எனக்கு தெரில. அது வந்து நம்ம ஃபோன் இங்கே இருந்ததுன்னா சார்ஜ் அங்கே ஒரு 4 அடி 3 அடி 2 அடி தள்ளி இருந்ததுன்னா கூட, இப்போ டேபிள் பக்கத்தில் சார்ஜர் இருக்குது அப்படின்னா ஏதோ மோடம்லேருந்து நமக்கு எப்படி இன்டர்நெட் கிடைக்குதோ அந்த மாதிரி பவர் வந்து நம்மளை சுற்றி போய்கிட்டு இருக்கோம், ஃபோன் அதுலேருந்து எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏர் சார்ஜ். இதை பற்றி நிறைய பேட்டர்ன்ஸு ஒர்க்கிங் ப்ரோட்டோஸ் இதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோட்டரோலாம் பண்ணாங்க, ஷாமி பண்ணாங்க, நிறைய பேர் இதை வந்து டெமோலாம் பண்ணி காமிச்சாங்க. பட் ப்ராக்டிகாலிட்டி யோசிச்சு பார்த்துருப்பாங்க. இதுலேயும் எனர்ஜி லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த லாஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிடும். அதெல்லாம் வேணாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் ஒயர்டு சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான் காரில் சார்ஜர் இருக்குமே, ஸோ அதனால் அதை போட்டு யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து அருண் பிரசாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, கம்பேர் OnePlus Nord Buds 4 வர்சஸ் ரியல்மி பட்ஸ் T500 Pro. எது நல்லாயிருக்கு இன்டோர் அவுட்டோர் கால்ஸில்? பேட்டரி லைஃப், மியூசிக் லிசனிங், டச் கண்ட்ரோல்ஸ் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே ஹெட் டு ஹெட் நீங்கள் வச்சிங்கன்னா நெக் டு நெக் நிற்பானுங்க. ஒரு சின்ன எட்ஜ் வந்து OnePlusக்கு இருக்குது ப்ரோ, சரியா? லுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா T500 Pro வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சும்மா சூப்பராக இருக்கும். ஒரு காம்பேக்டான ஒரு சூப்பரான ஒரு டிசைன் T500 Pro. மற்றபடி வந்து எனக்கு ஆப்ஷன்ஸு, சிங்கிள் டேப்பு, ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது, கம்ஃபோர்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக வந்து நார்டு பட்ஸ் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. ஒரு சில சமயங்களில் டிசைன் ரொம்ப பெருசாக சேஞ்ச் பண்ணாமல், அதுவும் பட்ஸோட டிசைனை சேஞ்ச் பண்ணாமல் கேஸோட டிசைனை சேஞ்ச் பண்ணி சமாளிச்சிக்கலாம். அது TWSல இருக்க ஒரு பெரிய கிஃப்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா உங்களுக்கு பட்ஸ் 3யும் எனக்கு பிடிச்சிருந்தது, நார்டு பட்ஸ் 3யும் எனக்கு பிடிச்சிருந்தது, நார்டு பட்ஸ் 3 ப்ரோவும் பிடிச்சிருந்தது. ரெண்டுத்தோட டிசைனும் சூப்பராக இருக்கும், நியர்லி ஐடென்டிக்கல் டு ஓப்போ என்கோ பட்ஸ் ஏர் 3 Pro ப்ளஸ் அந்த மாடல், அந்த பேம்பு டயஃப்ரம் அந்த மாடல். ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரியான டிசைனில் இருக்கும். அண்ட் இப்போயும் பார்த்தீங்கன்னா நார்டு பட்ஸ் 4, நார்டு பட்ஸ் 4 Pro ரெண்டுமே அதே டிசைன். ஸோ கம்ஃபோர்ட் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது எனக்கு எப்பயுமே வந்து ஐ எம் லீனிங் டுவர்ட்ஸ் நார்ட் அப்படின்னு ஃபீல் ஆகுதுங்க, சரியா? ஸோ அதனால் T500 Pro இஸ் ஆல்சோ குட், ஈக்குவலி குட். பட் ஒரு சின்ன எட்ஜ் வந்து எப்பயுமே நார்டுக்கு இருக்குது. அவுட்டோர் கால்ஸ், இன்டோர் கால்ஸ் எல்லாத்துலேயுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா தான் இருக்குது. அடுத்து மோகன்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஐம் யூசிங் போக்கோ F7 பட் ஐ ஃபீல் டூ லோ இன் த BGMI. பட் ஐ ஃபீல் டூ லோ இன் BGMI, ஐ டோன்ட் நோ ஒய். அந்தளவுக்கு நல்லா இல்லை இல்லையா, அனுபவம் நல்லா இல்லை. பட் த லோடிங் அண்ட் ஓப்பனிங் ஆர் டூ ஃபாஸ்ட். The thing is, only in the BGMI I feel too laggy for me. Apart from this single game, all other games perform very well in this device. But the main game we play is the BGMI, so that's the only disappointment from this model. Any suggestion or advice from the Poco F7 users from your side? நட்பு வட்டாரத்தில் இருக்கவங்க சொல்லிட்டோம், நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸில் ஒரு சிலர்கிட்டலாம் Poco F7 இருக்குது. ஸோ அவங்க எப்படி விளையாடுறாங்க, BGMI விளையாடும் போது ஏதாவது ஒரு சில செட்டிங்ஸ்லாம் ஆல்ட்ரு பண்ணுறாங்களான்னு அவங்க சொல்லிட்டோம். அவங்க சொல்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பட் நான் அந்தளவுக்கு விளையாடுறது இல்லை ப்ரோ. நான் BGMIலாம் வந்து லைஃப்லேயே BGMI இது வரைக்கும் அரை மணி நேரம் விளையாண்டுருப்பேன் அதிகபட்சம். அதுவும் ஏதோ ஒரு ஃபோனுக்கு தான் உட்காந்துட்டு, அதுவும் பல மாதங்கள் இருக்கும். ஏதோ ஒரு ஃபோனுக்கு சும்மா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வரதெல்லாம் பாட்டு தான் வரும். என் லெவலுக்கு நான் உள்ளே போனேன்னா பாட்டு தான் வரும். எங்கே போனாலும் நான் எல்லாரையும் அடிச்சு போட்டு சிக்கன் டின்னர் ஆகிடலாம். எல்லாமே பாட்டு தான், என்னை தவிர 99 பேரும் பாட்டு தான். நானும் பாட்டு மாதிரி தான் ஆடுவேன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பசங்களே எப்படியும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க, அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. அடுத்து ஸோ அஸ்வத் ராஜ் தான் கேட்டிருந்தார் Mi Band 6 வாங்கலாமான்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்புறம் 10A உங்கள் மாடல் என்னன்னு சொல்லுங்கள். எனது வந்து G4H7L, மாடல் நம்பர் வந்து G4H7L. இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து *07# போட்டிங்கன்னா ஸ்டார் வேல்யூ காட்டுறதுக்காக வரும்போது அதில் டாப்பில் மாடல் அப்படின்னு போட்டு மேட் இன் வியட்நாம்னு போட்டிருக்கோம். மாடல் என்னென்னு அப்படின்றது சொல்லுங்கள். ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்வோம். சிவபரணி. சைக்கிள் வாங்குறவங்கள என்ஜாய் பண்ணுங்கள், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் தேவை, அண்ட் பேக்கில் வந்து டெயில் லேம்ப் கண்டிப்பாக தேவை. சில ஏரியாலலாம் ராங் ரூட்டில் மட்டும்தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இதெல்லாமும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஹாப்பி அண்ட் சேஃப் ரைடு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரொட்டீனுக்குள்ளே போனால், ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் ரொட்டீனுக்குள்ளே போனால் எப்பயுமே மைண்டும் செமையாக பாசிட்டிவிட்டியை நோக்கி போகும். அது ரொம்ப அவசியம். ஸோ அதனால தான் தாராளமாக நல்ல வகையில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 பேர் கேங்கெல்லாம் போனீங்கன்னா சில சமயங்களில் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் தனியாக போகிறத விட. எனக்கு அவ்வளோவா செட் ஆகலைங்க. ஸோ அப்படி இப்படியே ஒப்பேற்றி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் தனியாக அப்பப்போ. மற்றபடி வந்து கேங்காக போனால் என்றைக்குமே ஹாப்பியாக இருக்கும், நல்ல ஜாலியாக இருக்கும்.
அந்த கேங்கும் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்காக மாறிடக்கூடாது. டாக்ஸிக்னா எப்படி சொல்கிறேன்னா, ஓட்டுறது 10 கிலோமீட்டரு, கிளம்பும் போது ஒரு டீ கடை, ஓட்டி முடிக்கும் போது இன்னொரு டீ கடை, இப்படிலாம் நின்றுட்டு இருந்தால் ஓட்டுறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். ரைட்டு, பார்க்கலாங்க. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.